ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிடி கார்னர். இவள் உங்களின் தோழி. இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோவை வச்சு சூப்பராக ஒரு லாலிபாப் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் ஈஸியாக நம்ம வீடியோவெல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பண்ணுறது. வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கினதை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஒரு 5-6 பூண்டை வந்து பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் வந்து எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இஞ்சி துருவினதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துருவினதை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஒரு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதையுமே ஆட் பண்ணிக்கலாம், நல்லதாக இருக்கும். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி லாலிபாப் மாதிரி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவாகவே உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ்னால் ரொம்ப விரும்பி தான் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நான் 2 உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உருளைக்கிழங்குல வந்து கட்டிலாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. அதை இதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம. நீங்கள் குக்கரில் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 4 விசில் விட்டிங்கனாவே நல்லா இந்த மாதிரி மசிஞ்சிடும். 3லேருந்து 4 விசிலுக்கே வந்து நல்லா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் அதை வந்து இந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். இது வந்து 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மசாலாலாம் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்லாம் உங்களுக்கு அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 1 நிமிஷம் இதை அப்படியே வச்சிங்கனாவே போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம ப்ரெட்டை வந்து மறைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஓரம்லாம் எதுவுமே கட் பண்ண போகிறதில்ல. அப்படியே தான் வந்து ஒன்றா வச்சு நான் இதை வந்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் இப்போ பொடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதிலேருந்து நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்குலாம் ஆட் பண்ண போகிறோம். மீதி வந்து நம்ம அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு எடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணி இதை கலந்துக்கலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது. இதில் வந்து நீங்கள் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டைங்க உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை வந்து ஓவல் ஷேப் மாதிரியும் பண்ணலாம். நான் வந்து லாலிபாப் பண்ணுறதுனால இந்த மாதிரி ரவுண்டாகவே பண்ணிக்கிறேன். உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு வந்து என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாத்தையுமே வந்து அந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுட்டேன். ஒரு கப்பில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதோட வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது இதில். இந்த மாதிரி நம்ம வந்து இதை கரைச்சி எடுத்துக்கிறேன் நான். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு பால்ஸ் உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் போட்டு நல்லா இந்த மாதிரி புரட்டிட்டு நீங்கள் வந்து அடுத்தது ப்ரெட் க்ரம்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இதை நல்லா போட்டு இந்த மாதிரி முக்கி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்டர்நூன் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு பண்ணும்போதே ஒரு 2 உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி கொடுக்கும்போது அவங்க வந்து இது வேண்டாம் அப்படின்னே சொல்ல மாட்டாங்க.
இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுட்டேன். இப்போது நான் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். நீங்கள் ஒரு சின்ன துண்டு எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே எழும்பி வரணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த உருட்டி வச்ச உருண்டையெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சே குக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கிறதுனால இது வந்து டக்குன்னு கருப்பாயிடும் உங்களுக்கு. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணாவே போதும் உங்களுக்கு. ஆல்ரெடி நமக்கு உருளைக்கிழங்கெல்லாம் வெந்து தான் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த கலர் வரப்போ வந்து நான் எடுத்துடுறேன். எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இன்னும் நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுக்காக நான் வந்து ஸ்டிக் இதில் சொருவி வைக்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து இதில் வந்து டூத் பிக் வைக்கலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம். நல்லாயிருக்கும் இது. இந்த மாதிரி வச்சா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கும் நமக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ லாலிபாப் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.